அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைத்தளங்களில் திடீர்னு பார்த்தா தாவேக்கா காரணங்க தாவேக்கா கட்சி கொடியை போட்டுக்கிட்டு அந்த துண்டு இருக்குல்லையா அதை போட்டுக்கிட்டு ஜனநாயகன் படம் போஸ்டரை எல்லாம் கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி காணொலிகள்லாம் திடீர்னு ஃபீல்டில் வர ஆரம்பிச்சிது. என்னடா இது, என்ன நடக்குது, நாம் கண்ட காட்சி உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணி அதை நல்லா இன்னும் உற்று நோக்கி பார்க்குறப்போ தான் தெரியுது அது தாவேக்கா காரங்க இல்லை, கன்னட அமைப்பினர். ஜனநாயகன் படம் பெங்களூரில் கர்நாடகாவிலலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவுடைய கொடி வந்துட்டு மஞ்சளும் சிவப்பும் தானே, அந்த துண்டை தோளில் போட்டுட்டு போய் ஜனநாயகன் போஸ்டரை எல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. எதுக்கு கிழிச்சு எறிகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். ஜனநாயகன் போஸ்டர் கிழிக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். ஏன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதனால விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்ன்றதுனால அவருடைய படத்தை அங்கே ஓட விடக்கூடாது, அவருடைய போஸ்டர்லாம் கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு ஓடாத படத்தோடைய போஸ்டரு. அந்த படமே குப்பையிலையும் 1 நம்பர் குப்பைன்னு தனியாக ரகம் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு குப்பையிலையும் குப்பையாக இருக்கக்கூடிய ஒரு படம்னு தமிழ்நாட்டிலே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட ஓடாத படத்தோடைய போஸ்டரை போய் கிழிச்சிருக்காங்கன்னா கிழிச்சவங்க எப்படிப்பட்ட ஒரு மோசமான படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை பாருங்கள். தாவேக்கா காரணங்கள்லாம் இந்த காணொலிகளை எடுத்து ஷேர் பண்ணி எங்கள் அண்ணன் போஸ்டரை கை வச்சிட்டிங்களா, தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஒழுங்காக இருந்துக்கோ, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. இருங்கடா எங்கள் அண்ணன் பிரதமர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொத்து புரோட்டா போடுவான்டா பாருங்கடா அப்படின்ட்டு பொங்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே சீன் காட்டி தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சானுங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறானுங்க போல இருக்கு. என்னங்க சொல்கிறது, நம்ம தலகுனிவுங்க. எதுக்கு இதெல்லாம் கிழிக்கிறாங்க, இந்த பேனர்லாம் கிழிச்சு எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? நியாயமாக பார்த்தா அவங்களாம் நன்றி தானே சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் எந்த வகையிலையுமே கர்நாடகாவை எதிர்க்க மாட்டேங்கிறாரு, கர்நாடகா கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. மேகதாது அணை விவகாரத்துலையும் சரி, காவிரி நீரை திறந்து விடுறதுலையும் சரி, எந்தவித எதிர்ப்புமே இல்லைன்றப்போ எதுக்காக இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? சும்மா ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க போல. ஏன்னா விஜய் அவர்களை பற்றி பேசினாலோ இல்லை ஏதாவது இந்த மாதிரிலாம் செஞ்சாலோ நியூஸில் வந்து ட்ரெண்ட் ஆயிடலாம் இல்லையா, அது நடக்க தானே செய்யுது. அதனால ஒரு வேலை பண்ணியிருப்பாங்களோ. உண்மையிலேயே கர்நாடகா மேலே பாசம் இருக்குன்னா அவங்களாம் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா கர்நாடகாவுக்கு ஆதரவாக தானே செயல்படுறாரு. இப்போ கூட எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே போகாதீங்க, போனால் அவங்கள மண்டையை கழுவிடுவாங்க, அவங்க வந்து நிறைய சூழ்ச்சிகளை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தெரில, போக தான் போகிறார் போல இருக்குது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு. இப்போ கர்நாடகாவுக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்பு இல்லாத மாதிரி தானே அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சிவப்பு மஞ்சள் துண்டு போட்டிருக்கிறவன் அவன் ஊரில் எவன் இருந்தாலும் அவன் தற்கொலையாக தான் இருப்பான் போல இருக்கு. இங்கே இப்படி தற்கொலை கூட்டம்னு சொன்னால் அங்கே அப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம். யாரா நீங்கள்லாம்? விஜய் அவர்கள் கர்நாடகாவில் இந்த படம் ஓடணும், நமக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் கர்நாடகாவை எதுவுமே எதிர்க்காமல் அந்த படம் அங்கேயும் ஓடணுன்றதுக்காக தான் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தார் இல்லையா. அப்படி வந்து கர்நாடகாவுக்கு அவ்வளோ சாதகமாக இருந்த ஒரு நபருக்கான அவருடைய படத்தை இப்படி வந்து பேனர்லாம் கிழிச்சு தொங்க விடுறாங்க. அவரெல்லாம் மோடின்னு கூட சொல்ல மாட்டார், அவரெல்லாம் பாஜகன்னு சொல்ல மாட்டார், கர்நாடகாவை எதிர்த்து எதுவும் சொல்லலை. தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்து நிறுத்தம் ஆனப்போ கூட எதுவுமே அவர் வாயத்தை வந்து சொல்லலை. அதெல்லாம் அவர் அமைதியாக இருக்கார். கர்நாடகா வந்து எப்படி அடித்தாலும் வாங்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் அவர் எடுக்கிறார். நீட்டுக்கு எதிராக இங்கே மாணவர்கள் போராடுனா அவங்களெல்லாம் கைது, மேகதாதுக்கு எதிராக இங்கே விவசாயிகள் போராடுனா அவங்களெல்லாம் கைது, காவிரி நீர் வரமாட்டேங்குதுன்னு இங்கே விவசாயிகள் போராடினா அவங்கெல்லாம் கைது. எல்லா விதத்துலையுமே அவர் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு எதிராக தானே செயல்படுறாரு. அப்போ எதுக்கையா எதிர்க்கிறீங்க? கர்நாடகா பீப்புள்ஸ் ப்ளீஸ் யோசிச்சு பாருங்கள். ஓய் என்னெல்லாம் அடிக்கிறதுனால உனக்கு சல்லி பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாக விடுங்க, அந்த படம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த படத்தை பார்க்க போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வாழ்நாள் பூரா அது ஒரு மறக்க முடியாத ஒரு கொடுமையாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு படம், சாவுக்கு மேலே பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரி படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, அந்த படத்தை பார்க்க போகிறவங்களுக்குலாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு சும்மா இந்த அட்டென்ஷன் சீக்கிங்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா விட்டீங்கனாலே உங்கள் நாட்டுக்கு அது நல்லது தான், கர்நாடகாவுக்கு அது நல்லது தான். ஏன்னா எங்களுக்கு கிடச்சிருக்கிற முதலமைச்சர் அப்படி. இப்போ கூட கர்நாடகாக்காரங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, மேகதாது அணை விவகாரத்தில் இப்படி பண்ணுறாங்களா, காவிரி நீர் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்கிறதுனால காவிரி நீர் நம்மதே அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். இதனால தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேனரை கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாக்காரங்களுக்கு நம்ம தாவேக்காரங்க கண்டனம் தெரிவிக்கிறதோ, எங்களுக்கான தண்ணி காவிரி வந்து அங்கே ஒரிஜினேட் ஆனாலும்
அதிகமாக ஓடக்கூடியது தமிழ்நாட்டில் தான். அதனால எங்களுக்கு தான் அதிகமான உரிமை இருக்குது, எங்களுக்கு தரணும். நீங்கள் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதிராக செயல்படுறீங்க, நீங்கள் மேகதாது அணை கட்டுறது வந்து எங்கள் டெல்டா மாவட்டங்களை பாதிக்கும், இப்படின்லாம் வந்து கர்நாடகாவுக்கு எதிரான முழக்கங்களையோ இல்லை அதுக்கு எதிரான போஸ்டர்களோ ரீல்ஸோ இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறானுங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. மாறா அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, எங்கள் அண்ணன் போஸ்டரை நீ தொட்டுட்டல, எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, கெரியருடைய உச்சம், அவர் ஒரு படத்துக்கு கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா, 500 கோடிடா, 1000 கோடிடா, அவரே நீங்கள் தொடுறீங்களா, யூடியூப்ல எவ்வளோ வியூஸ் வரும் தெரியுமா அவருக்கு, இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் லைக் வரும் தெரியுமா அவருக்கு, அவரையா நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இவனுங்க கேள்வி எழுப்புறானுங்களே ஒழிய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அது எதுவுமே பண்ணுற மாதிரி தெரில. இது எல்லாத்தையும் திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி பொத்திக்கிட்டு இருக்கு, எதிர்கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சூப்பர்ல. இதுக்கு தான் மக்கள்லாம் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. சினிமாக்கார பைத்தியங்கள் கிட்டலாம் நாட்டை கொடுத்தா அவனுங்க எல்லாத்தையுமே சினிமா ரீதியாகவே தான் சிந்திப்பானுங்க. எங்கள் அண்ணன் யார் தெரியுமா, எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய உச்சம் தெரியுமா, அவர் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காரு தெரியுமா, நீங்கள்லாம் எங்கள் அண்ணன் போஸ்டர் கிளிக்கிறீங்களா, உங்களுக்குலாம் அதுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, எங்கள் அண்ணனை மாதிரி நடிச்சு காட்டுங்கடா பார்ப்போம், எங்கள் அண்ணனை மாதிரி பேன் இந்தியாவுக்கு படத்தை நீங்கள் நடிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ரசிகர்களை உண்டாக்கி காட்டுங்கடா பார்ப்போம், ஆல் ஏரியா எங்கள் அண்ணன், இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாம் எங்கள் அண்ணன் கில்லிடா அப்படின்ட்டு இப்படி தான் பேசுகிறானுங்க. என்ன பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறானுங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இவனுக்கு என்ன தான் பண்ணுறானு பார்ப்போம்னா, தற்குறித்தனமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பர். அவ்வளோதான். தற்குறிகள்ன்ற வார்த்தையே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் கட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த கரண்ட் பிரச்சனையும் இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு கைஸ். தமிழ்நாட்டில் மாதத்தில் 3/4 நாள் கரண்ட் இருக்க மாட்டேங்குது. ஆனால் கரண்ட் பில்லு மட்டும் எகிரிக்கிட்டு போகுது. ஆல் டைம் ஹைன்ற லெவலுக்கு இருக்குங்க கரண்ட் பில்லு எல்லாருக்குமே. உங்களுக்குலாம் கரண்ட் பில் என்ன லட்சணத்தில் வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு காணொலி கூட முழுசாக எடுக்க முடியல, அதுக்குள்ளே கரண்ட் போயிடுது. ஜூலை மாதத்தில் மட்டும் 3.70 லட்சம் வீடுகளுக்கு மின் கட்டணம் வந்து அதிகமாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இது வந்து இப்போ ஒரு பெரிய செய்தியாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் பாருங்கள், மின் கட்டணம் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் மின்சாரமே இல்லை. இந்த நிலைமையில் தமிழ்நாடு இருக்குது. ஆனால் இந்த தாவேக்கா காரணங்க எங்கள் அண்ணன் படம் 100 கோடிடா 500 கோடிடா 1000 கோடிடான்னு வடை சுட்டுக்கிட்டு என்ன பேசணுமோ, எதை கேள்வி எழுப்பணுமோ, எதுக்கு குரல் எழுப்பணுமோ அதெல்லாம் பண்ணாமல் தற்குறியாட்ட வாழ்கிறானுங்க. இப்போ பேசுகிறப்போ தான் தற்குறிகள்னு சொன்ன உடனே கரண்ட் போயிடுச்சு. சூப்பர். கரண்ட் இல்லைனாலும் நம்ம இருட்டுக்குள்ளே இருந்து புரட்சி பண்ணி தான் ஆகணும். மௌன புரட்சியெல்லாம் ஜெயிக்குதுன்னா அப்போ நம்ம எப்படியோ ஒரு வகையில் நம்ம பேசியாவது புரட்சி பண்ணிடலாம். நம்ம கர்நாடகா இஷ்யூ பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்நாடகா வந்து தண்ணி தர மாட்டேங்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இதே நேரத்தில் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி என்ன பண்ண போற சார்? தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் சார். முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவேரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? எதுக்குமே பதில் இல்லை. பப்ளுவை ஏன்பா கேள்வி கேட்குறீங்க? அவர் பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மோட்டில் தான் இவரை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீர்வளத்துறை அமைச்சர் இவர். நிர்வாகம்னா என்ன, மாநில உரிமைகள்னா என்ன, அதெல்லாம் எங்கெங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, எதுவுமே இல்லை. சிரிச்சுக்கிட்டே போகிறார். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா இது? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம், மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், மாநில உரிமை சார்ந்த விஷயம். இதில் கூட இந்த கேள்வியெல்லாம் கேட்குறப்போ அது வந்து முகத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாருங்க. அது எதை பற்றியுமே அவருக்கு ஒன்றும் தெரியல, அதை பற்றி அக்கறையும் கிடையாது. ஒய் ஷுட் ஐ கேர் அப்படின்ற மோட்டில் தான் இருக்கார் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள். விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட ஏற்ற ஆட்கள் மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு குழந்தை கையில் ஏதோ கிடச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்களெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் அமைச்சர்கள் இப்படின்ற மாதிரிலாம் தோணவே மாட்டேங்குது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஏதோ ஒரு பெரிய ஜேசிபி கிரேனை கொடுத்து ஆப்ரேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த குழந்தைன்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே எதுவுமே தெரியாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய செயல்பாடுகள்லாம். இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்து கேள்வி கேட்டால் ஒரு பதிலும் வரல, சிரிச்சுக்கிட்டே ஏன்னு வச்சுட்டு ஓடுறாங்க. சர்க்கஸ்காரங்களுக்கு ஓட்டு போட்டால் சர்க்கஸ் தானே நடக்கும்.
ஒரு ஜோக்கர்கிட்ட எதை எதிர்பார்க்க முடியும்? சர்க்கஸை தான் எதிர்பார்க்க முடியும். இதுக்கு தான் போடணும், நிற்காம ஓடு 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 ஓடுன்னு விஜய் அவர்கள் இதுக்கு தான் பாடணும். தாவேக்காவுடைய அமைச்சர்கள்லாம் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க, கேள்வி கேட்டால் கூட நிற்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கே தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் நாங்கள் டீல் பண்ணுவோம். இதெல்லாம் என்னங்க ஜஸ்ட் இதுங்க, தண்ணி தானேங்க, என்னங்க தரலைன்னா என்னங்க, அதெல்லாம் வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு அமைச்சர் சொன்னாருங்க. உண்மையிலேயே அவர் பேர் மறந்து போயிடுச்சு. இவங்களெல்லாம் என்ன ஞாபகமாக வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். தலையெல்லாம் சுற்றுதுடா சாமி, கொண்டு போய் நல்லா வசமாக சிக்க வச்சுட்டாங்க மக்கள்லாம். மோசமான ஆட்கள் கையில் மாட்டிக்கிட்டோம். ஜனநாயகன் படத்தை பார்த்து ஒப்பாரி வச்சாங்க இங்கே உள்ள தற்குறிகள்லாம். படத்துக்கு போய் அங்கே வந்து விஜய் அண்ணே கடைசி படம், ஐயோ என்னதாவோ செஞ்சு போட்டோம், நெந்தங்க ஆகி போட்டோம் உட்காந்து ஒரே ஒப்பாரி. ஆனால் தமிழ்நாட்டுக்கே தண்ணி கிடைக்காம பல மாவட்டங்கள், அதுலேயும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் சுடுகாடாக மாறும் நிலை. மேகதாது அணை கட்டுனா அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்குது. தலை போகிற பிரச்சனை, இதை தாண்டி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல தமிழ்நாட்டுக்கு. இவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றிலாம் அக்கறை கிடையாது. அண்ணன் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டாரே அப்படின்றது தான் எங்களுடைய பிரச்சனை. இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கிட்ட எதுக்கு சண்டைக்கு போகிறானுங்கன்னா, எங்கள் படம் 100 கோடி தெரியுமா, 1000 கோடி தெரியுமா, 500 கோடி தெரியுமா அப்படின்றானுங்க. எங்கள் அண்ணன் மன்னரே கிளிக்கிறீங்களா நீங்கள், பாருங்கடா அப்படின்ட்டு அப்படியே ஒரு சினிமா டயலாக்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் அமைச்சர் என்னென்னா சிரிச்சிக்கிட்டின்னு வச்சுட்டு போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டத்துக்கிட்ட நம்ம வசமாக சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலாவது தாவைக்காக ஓட்டு போட்டவங்களே விழித்து கொள்ளுங்கள். கரண்ட் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, அப்படியே வந்து ஃபோனில் லைட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். வேற வழி இல்லை காய்ஸ், வேற வழி இல்லை. இப்படி தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம எல்லாரும். மாற்றம், இந்த மாற்றத்தையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்மளும் ஈன்னு சிரிச்சுட்டு தான் கடந்து போக வேண்டியது இருக்குது. கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வராது. கேள்வி கேட்டோன்னா நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போராட்டம் பண்ணால் போராடுறவங்களையெல்லாம் கைது பண்ணிடுவாங்க. என்ன மாதிரியான ஒரு ஆட்சிடா இதுதான்? இந்த விசில் புரட்சியா? இதுதான் இந்த மாற்றமா? கேவலமான ஒரு மாற்றம். தமிழ்நாடு இப்படி ஒரு கேவலமான மாற்றத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு போல. சரி, இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.